பிரேம் என்னெல்லாம் சொன்னானோ அவன் பேச்சுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இது மட்டும் உண்மை, நீதான்ப்பா எங்க சித்தார்த். பெரியத்த, எந்த ஆதாரமும் இல்லாம இவர்தான் சித்தார்த்தன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? இல்ல மாசிமா, நாம எல்லாரும் சேர்ந்து உண்மையை மூடி மறைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். இதுக்கு மேலேயும் வேணாம். இந்த சமயத்துல கூட இவங்க கிட்ட உண்மையை சொல்லலனா குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும், உறவுகளுக்குள்ள விரிசல் வந்துடும். சீமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேலும் இவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறது தப்பு இல்ல. ஒருவேளை நம்ம தலையெழுத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும்னு சொன்னா, நாம நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த சவாலை எதிர்த்து நிப்போம். அதுக்கப்புறம் அந்த தாயோட கருணையால வெற்றியை நிச்சயமா அடைவோம். ஆமாமா பவி, சீமா பொய் தான் சொன்னா. ஆனா எதுக்காக சொன்னான்னா, இந்த குடும்பம், பிரேம், சித்தார்த் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. சீமா இந்த குடும்பத்தோட பாதுகாப்புக்காக ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியமான அவ தாலியையே பணைய வச்சுட்டா. ஒரு பொண்ணு தான் குடும்பத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. அவ செஞ்சது எப்படி தப்பாகும்? இந்த தாலி கயிறை நீ என் கையில அவுத்து கொடுக்க வேண்டியதாயிடும். ரோகிணி இப்ப என்ன வேதனை அனுபவிக்கிறாளோ அதே வேதனைய நீயும் அனுபவிக்கணும். நீ ஒரு மகான் ஆகிறதுக்கு எதையும் செய்ய துணிவ. அதுக்கு விலை ரோகிணியோட பலியா இருந்தாலும் சரி, இல்ல சித்தார்த்தோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி. நான் இதுக்கான தண்டனையை கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன நானே அழிச்சுக்கலாம் சீமா. எங்களுக்கு இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி எப்பவோ தெரியும். இப்போ நானும் அமரும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற காட்டு பங்களால இருக்கும். அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அக்கா, ரோகிணி, நீ அக்கா, நான் சொல்றது கேளு. நில்லு சொல்றேன்ல. எப்போ சித்தார்த் தெரிசோலத்தால தன்னை தானே குத்திக்கிட்டாரோ அன்னைக்கு நானும் சாகணும்னு முடிவெடுத்தேன். அவ்வளோ அவசரமா சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, உன்னோட நாகம் இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இந்த மணியை காப்பாத்திட்டேன். நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? சித்தார்த்துக்கு நான் மறுபடியும் உயிரை கொடுத்தா நீ இனிமே எப்பவும் என் அடிமையா இருக்கும். அப்புறம் என்னைக்கு நீ என்னோட கட்டளைய மீறி நடக்க ஆரம்பிக்கிறியோ அடுத்த நிமிஷமே நான் சித்தார்த்தோட உயிரை எடுத்துருவேன். நான் ரோஹிணி கிட்ட சத்தியம் வாங்கினேன், அவன் இந்த உண்மையை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. மாயா உயிரோட இருக்காளா? அப்ப இதெல்லாம் ராஜ்வீர் செய்யற வேலையா? ஆமா, சித்தார்த்.
மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னோட சித்தார்த் நீங்க தான். உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக, நீங்க நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக, அதுக்காக நான் என்னோட எத்தனையோ உறவுகளை இழந்துட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு சுமங்கலியா இருந்தா நான் என் நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறது இல்ல, அப்புறம் என் கழுத்துல நான் தாலியையும் போட்டுக்கிறது இல்ல. ஏன்னா அந்த அடையாளங்களை விட நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சித்தார்த், நீங்க ரோஹிணி, சித்தார்த் உயிரோடு இருக்கிறாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விதவ கோலத்துல சுத்திட்டு இருக்க? சித்தார்த், 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 ப்ளீஸ் நில்லுங்க. சித்தார்த், ரோஹிணி, ரோஹிணி, சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாருமா, இப்ப அந்த கடவுளே வந்து சித்தார்த்த தடுத்து நிறுத்தினா கூட அவரை நிக்கவே மாட்டாரு. ஏன்னா இப்ப ஒரு முழுமையா அந்த ராய் பகதூர் கட்டுப்பாட்டுல இருக்காரு. அதான் உனக்கு நல்லா தெரியுமே. உன்னை பாராட்டி ஆகணும் ஐயா. விளையாட்ட ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடி இருக்க. ஆனா நீ என்ன நினைச்ச, நான் உன்னை இந்த விளையாட்டுல ஜெயிக்க விட்டுருவேன்னா? இல்ல மாயா, இல்ல. இப்ப யாராலும் என்னைய தோக்கடிக்கவும் முடியாது, சாகடிக்கவும் முடியாது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன பின்னாடி இருந்து தாக்குறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உனக்கு உன் உயிரை பத்தி கவலை இல்ல, ஆனா சித்தார்த்தோட உயிரை பத்தியும் கவலை இல்லையா? சரி, நீ என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சிட்ட. ஆனா இப்போ என்னோட முறை. எந்த சித்தார்த்துக்கு நான் உயிரை கொடுத்தனோ அவனை நான் மறுபடியும் கொல்ல போறேன். மரணம் கூட பயப்படுற அளவுக்கு. அவன் கையாலேயே அவனோட தலையை நான் வெட்ட வைப்பேன். அப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் வந்துட்டேன், சொல்லுங்க. இந்த மாயா நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டா. ஆனா பாவம், இவ பண்ண தப்புக்கு தண்டனைய நீ அனுபவிச்சாகணும். ஆரியான், நான் உனக்கு கட்டளையிடுற, நீ உன் தலைய வெட்டிக்கோ. வேண்டாம், வேண்டாம். உன்னோட முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் உனக்கு கட்டளையிடுற, நீ உடனே உன்னோட தலையை வெட்டிக்கோ.
ஆரியன், துரோகம் பண்ணது யாரு? மாயாதான். அப்புறம் நான் எதுக்கு என் தலையை வெட்டிக்கணும்? பரத்வாஜ் குடும்பத்தோட ஒற்றுமைக்கும் நியாயத்துக்கும் எதிரில இந்த நாள் வரைக்கும் அநியாயம் என்னைக்கும் ஜெயிச்சதில்ல. நான் எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கேன்னு பிரேம். தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க வருத்தப்பட்டா நிச்சயமா அதை என்னால தாங்க முடியாதுன்னு. நீங்க எதுக்காகவும் எப்பவும் இந்த மாதிரி கலங்கி நிக்கவே கூடாது பிரேம். நீ எனக்கு எவ்வளவு புரிய வைக்க முயற்சி பண்ண, ஆனா நான் தான் நீ சொல்றத கேட்கவே இல்லை. உன்னை நான் எந்த அளவுக்கு பேசிட்டேன், எவ்வளவு பழி சுமத்திட்டேன். அத பத்தி பேசாதீங்க. நாம நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம் பிரேம். அப்புறம் ஒரு உண்மையை சொல்லவா? இங்க பாருங்க, ஒரு தாய்கிட்ட இருக்க குழந்தை எப்பவுமே எதுக்காகவும் பயப்படவே பயப்படாது. அதே மாதிரிதான் நீங்க என் கூட இருக்கும்போது நான் எதுக்குமே பயப்பட்டது இல்லை. பிரேம், அது மட்டும் இல்லாம என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசமும் காதலும் மாறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் பிரேம், என்ன நடந்தாலும் சரி நம்ம உறவை என்னைக்குமே முறியவே முறியாது. என்ன இருந்தாலும் நானும் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் என்னோட தாலி கயிறு கழட்டி வச்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க பிரேம். இப்போ அதுக்காக நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப உங்க கையால இது போட்டு வரணும்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். लक्ष्मीपते कलियुगं स्मरामि, लक्ष्मीपते कलियुगं स्मरामि.
வந்துருச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. உறிஞ்சுமே 12 மணி நேரம் வரை. டேஸ்டி கோகோ ஸ்பிரிங்கிள்ஸால் கவர் செய்துள்ளது. ஸ்பின் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. கிண்டர் சாக்கோபான்ஸ் கிறிஸ்பி. ஸ்பேஸ்ஷிப் இன்னைக்கு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல கிண்டர் சாக்கோபான்ஸ் கிறிஸ்பி சேர்ந்திருந்து சுவைத்து மகிழ. பிரேம், ஒரு நிமிஷம். இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் நீங்க என்ன எப்பவும் பிரியவே கூடாது. எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பிரிய மாட்டேன். இனிமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நானும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி பிரேம். இனிமே தயவு செஞ்சு உங்க அன்பை என்கிட்ட இருந்து பறிச்சு என்ன அழ வச்சிடாதீங்க. இந்த வாக்கியம் நீங்க எனக்கு கொடுக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நாம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். நம்ம உறவுங்கிற அஸ்திவாரம் ஆடவே கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கான வாக்குறுதியும் கொடுக்கணும். ப்ராமிஸா சொல்றேன், வாக்கு தரேன். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके. கொஞ்சம் நிறுத்து பிரேம்.